லூக்கா சுவிசேஷம் 9வது அதிகாரம் 28, 29 வசனங்கள். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. கரங்களை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுவோம். இன்னைக்கு கர்த்தர் தந்த வார்த்தை மலையில் வெளிப்பட்ட மகிமை. ஆமென், ஹalleluya. இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் தந்தாங்க. நேற்று இன்னொரு செய்தி, அது போன வெள்ளிக்கிழமை நைட்டே சூப்பராக ரெடி பண்ணி அப்படியே வச்சுட்டு படுத்துட்டோம். ஆனால் காலையில் எழும்புனதுமே ஒரு போராட்டம். ஆண்டவர் வேற ஏதோ பேச விரும்புகிறாங்க. ஆண்டவர் சமூகத்தில் இருந்தபோது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் மறுரூபப்படுத்த விரும்புகிறார். நம்முடைய ஜெப ஜீவியத்தை நல்ல கவனமாய் கேளுங்கள். ஒரு 5 அனுபவங்களை இதிலிருந்து சொல்லி, ஆமென், எல்லாம் தெரிந்த வசனங்களானாலும் இன்னைக்கு கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடு இடைப்பட்டு நான் நம்புகிறேன் நம்முடைய ஜெப நிலையில கர்த்தர் ஒரு 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 அடுத்த நிலையை நோக்கி கர்த்தர் கொண்டு போகிறார். ஹalleluya, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று, மகிமை வெளிப்பட ஜெபம் அவசியம். ஜெபம் அவசியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போதெல்லாம் இப்படி வெளிப்படல. ஆமென். ஜெபிக்கும் போதெல்லாம் திடீர்னு அவருடைய முகம் மாறிட்டு அப்படிலாம் இல்லை. ஆனால் தொடர்ந்து அவர் ஜெபிச்சிட்டு இருந்ததுனால ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா, சாதாரணமான ஜெபம் மற்றவர்கள் கண்களுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அசாதாரணமான. மோசே மலைக்கு போவாரு வருவாரு, இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் பார்த்தா அக்னி ஸ்தம்பம், இடி முழக்கம். ஹalleluya. இது மோசே ஜெபம் பண்ணும் போதெல்லாம் நடக்கும் இல்ல, அந்த ரெகுலர் பிரேயர். தானியேல் தினமும் 3 வேளை ஜெபிக்கிறவன். ஒரு நாள் பார்த்தா மனுஷ ரூபமான ஒருவர் நிற்கிறார். ஆமென். அதாவது வருடத்துக்கு ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறை இப்படி ஜெபிக்கிற அனுபவம் அல்ல. ஒவ்வொரு நாளும் ஜெபத்தை தங்கள் வாழ்க்கையாக யார் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு மறுரூபத்தின் அனுபவத்தை கர்த்தர் நிச்சயமாக வைத்திருக்கிறார். யோவான் சொல்லுவார் அல்லவா, நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் அப்படிங்கிறார். பவுல் சொல்றாரு, எனக்கு ஒரு மனுஷனை தெரியும், அவர் எங்க வர போயிட்டு வந்தார் தெரியுமா? 3ஆம் வானம் வரைக்கும். அவர் சரீரத்தில் இருந்தாரா? ஆவி. யோவான் சொல்றாரு ஆவிக்குள்ளானே. நான் பவுல் அது தெளிவா அவருக்கு ஏன்னா இது டெய்லி அனுபவம் கிடையாது. டெய்லி அனுபவம்னா பவுலுக்கு என்ன செய்ய தெரியும்? திடீர்னு நமக்கு தெரியாது. அப்போ ஜெபம் என்பதை ஒரு தேவ பிள்ளை எப்படி கொண்டிருக்கணும் அப்படின்னா, என்னுடைய மற்ற எல்லா கடமைகளை விட ஒரு நாளைக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் என்று இருக்கிறது, அதை நான் செஞ்சுதான் ஆகணும். பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை நான் செஞ்சுதான் ஆகணும். ஆமென், ஹalleluya. சிலருக்கு வேலைக்கு போக பிடிக்காது, ஆனா வீட்டில் பிள்ளைங்க இருப்பாங்க, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், வீட்டு கடனை அடைக்கணும், வீட்டு வாடகை, வீட்டு தேவைகளை சந்திக்கணும். அவன் பிடிச்ச வேலையோ பிடிக்காத வேலையோ என்ன செய்தான் ஆகணும்? போய் தான் ஆகணும். ஆமென். அது ஸ்கிப் பண்ண முடியாது. அதை மாற்றவே முடியாது. குடும்பத்தின் மேல அக்கறை உள்ளவர்களை குறித்து நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அதே போல ஒரு தேவ பிள்ளை இந்த ஜெபத்தை எப்படி வச்சிருக்கணும் அப்படின்னா, இதை என் லைஃப்ல நான் ஸ்கிப் பண்ணிடவே கூடாது. ஜெபம். ஆமென். ஒரு அழகான பழைய பாடல் உண்டு அல்லவா, ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு
இதுவே சட்டம். ஜெபமே ஜெபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில ஜெபம் என்பது ஏதோ ஒரு நம்முடைய ஒரு ஆகஸ்ட் பிரேயர் போல அப்படி ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு நிகழ்ச்சி அல்ல. இயேசு கிறிஸ்து தினமும் ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். ஜெபிக்க முடியாத சூழ்நிலை கெத்செமனேயிலும் அவர் ஜெபித்தார். இன்னும் காரிருள் மூடக்கூடிய அந்த சிலுவை, அதாவது வேதனையின் உச்சத்திலும் அவர் ஜெபித்தார். ஜெபம் ரெகுலர் ஆகிட்டோன்னு வைங்களேன், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எந்த சூழ்நிலையிலும் நம்மளால என்ன செய்யாம இருக்க முடியாது தெரியுமா? அதாவது என்னால ஜெபிக்க முடியல என்கிற நிலையை தாண்டி ஒருத்தங்க என்னால ஜெபிக்காம இருக்க முடியல என்கிற நிலைக்கு வராங்க தெரியுமா? இதுதான் இந்த மலையின் அனுபவம். ஹல்லேலூயா. அதாவது நம்ம லைஃப்ல, எல்லார் லைஃப்லயும், என் லைஃப்ல ஜெபிக்க முடியாத சூழ்நிலை பல இருந்திருக்கு. ஒரு ஊழியம் செய்யறதுனால ஒரு பயங்கரமா அப்படிலாம் கிடையாது. அதனாலதான் பவுல் வந்து வஸ்திரத்தை கிழிச்சு காட்டிட்டாரு, எவ்வளவு மோசமா இருக்கிறோம் பாருங்க அப்படின்னு. எலியா கையளவு மேகத்துக்காக 7 முறை தலைய முழங்கால அப்படி ஜோம் பண்ண மனுஷன் அடுத்த அதிகாரத்தில் பார்த்தா போய் படுத்துட்டார். அப்போ எல்லார் லைஃப்லயும், ஆனா இங்க இந்த மலையின் அனுபவம், இந்த மகிமையின் அனுபவம், இந்த மகிமை எனக்கு வெளிப்படணும். ஏன் வெளிப்படணும் அப்படின்னு ஆண்டவரே அப்படி நான் அப்படி ஷைன் பண்றது எல்லாரும் பார்க்கணும் இல்ல. ஜீசஸ் லைஃப் வந்து எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. என்ன தெரியுமா? ஜெபிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு. என்ன வந்துச்சு நமக்கு தெரியும். கெத்செமனே தோட்டத்தில் பேதுருவால ஜெபம் பண்ண முடியல, யோவானால ஜெபம் பண்ண முடியல, யாக்கோபால ஜெபம் பண்ண முடியல. ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க. ஆனா ஜீசஸ் ஜெபம் பண்றார், சிலுவையில ஜெபம் பண்றார். இப்போ அவரால ஆமென் ஜெபிக்க முடியாம இருக்க முடியாது. என்னால ஜெபிக்க முடியல என்கிற நிலையை தாண்டி ஒரு மனுஷனுக்கு என்னால ஜெபிக்காம இருக்க முடியல என்கிற ஒரு நிலையை நோக்கி பயணிக்கிறான். அப்படின்னாலே அவன் எதுல ஏறான் தெரியுமா? இந்த மலையில ஏறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் ஜெபித்து கொண்டிருந்தார் என்று. லூக்கா 5:16 வாசிக்க வேண்டாம். லூக்கா 5:16 அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபித்தார் என்றல்ல, ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுவார். தனிமையில நீண்ட ஜெபம் பண்ணுவார். எல்லாரும் சேர்ந்து இருக்கும் போது சுருக்கமா ஜெபம் பண்ணுவார். ஆண்டவருடைய பிரேயர் ஸ்டைலே ரொம்ப அழகா இருக்கும். அதனாலதான் அவருடைய ஜெபம் எல்லாருக்கும் பிடிக்கும். சிலர் வந்து தனிமையில சுருக்கமா ஜெபம் பண்ணுவாங்க. ஆமா, ஏதாவது காரியத்துக்கு ஜெபங்கன்னு மைக்க கொடுத்தா ஹல்லேலூயா. ஒரு தான் முந்தி இப்படி வீட்டில் கெஸ்ட் வந்திருந்தாங்க. எங்கள் அப்பா சொன்னாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி, பிரதர் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னோன்னா அந்த குடும்பம் எல்லாம் இப்படி ஷாக்காக இருக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு ஜெபம் என்னன்னு அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு தான், எங்களுக்கு தெரியாது. அவர் தொடங்கினாரு. ஆமென். எல்லாம் இந்தியா விரட்சியம் எல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ள மெதுவா அவங்க ஒரு பையன் என்கிட்ட வந்து சொல்றான், எனக்கு தெரியும் இது கொஞ்சம் பாஸ்டர் இருந்தனால அவர் சுருக்கமா ஜெபம் பண்ணார். ஆமென். இயேசு பாருங்க. ஆமென். இதுதான் எலியா கருத்தாய் ஜெபித்தான் இருக்கு. எலியா மழை வராதபடி கருத்தாய் ஜெபித்தான்னு யாக்கோபு 5:17 இருக்கு. ஆனா பழைய ஏற்பாட்டுல மழை வராதபடிக்கு எலியா ஜெபித்ததாட்டு எங்கேயுமே பார்க்க முடியாது. மழை வர ஜெபம் பண்ணதான் பார்க்க முடியும். மழை வராதபடிக்கு எலியா ஜெபித்ததாட்டு எங்கேயுமே பார்க்க முடியாது. நான் தேடி பார்த்தேன், பார்க்கல. நீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். ஆமே. அப்போ அந்த ஜெபம், அதை பைபிள் எப்படி ரெக்கார்ட் பண்ண தெரியுமா? கருத்தான ஜெபம். அப்போ எப்படி ஆண்டவர் ஜெபம் பண்ணானா, அவன் மறைஞ்சிருந்து ஜெபம் பண்ணான். உனக்கு தெரிஞ்சதெல்லாம் 3 வருஷம் காலில் எழும்பினதும் பரோட்டா பீஃப்,
ஈவினிங்கும். இதுதான் உனக்கு தெரிஞ்ச எலியா. எனக்கு தெரிஞ்ச எலியா என்ன தெரியுமா? அவன் மறைஞ்சிருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறவன். அல்லேலூயா. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சங்க, நமக்கு தெரியாததெல்லாம் அவருக்கு தெரியும். என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல. ஆரோனே, நீ அண்ணனா இருக்கலாம், மிரியாமே நீ அக்காவா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச மோசையை விட எனக்கு தெரிஞ்ச மோசைதான். ஹல்லேலூயா. இதுதான் நம்ம ஆண்டவர். எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. இயேசு அவர் ஜெபித்து கொண்டே இருந்தார். வனாந்திரத்துக்கு போவார், தனியா போவார். ஜெபத்தின் ஒரு நிலையை, அடுத்த நிலையை அவர் காண்பிப்பதற்காக சீஷர்கள் 3 அழைத்து கொண்டு மலைக்கு போனார் இருக்கும். ஆனால் மார்க்கு சுவிசேஷத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா 9வது அதிகாரம் 2வது வசனத்தில் உயர்ந்த மலையின் மேல் என்று ஒரு வார்த்தை இருக்கும். என்ன மலை? அவன் ஜெபம் என்பது அப்படி மேல நோக்கி போயிட்டே இருக்கணும். நம்முடைய ஜெப ஜீவியம் இதுதான் இன்னைக்கு. அதுக்கு தான் அந்த க்ளோரி வெளிப்படணும். என் பிரேயர் லைஃப்ல உங்க மகிமை வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. ஃபாதர் ஒரு பாட்டு அழகா எழுதி இருக்கிறாங்க. எனக்கு அந்த பாட்டு ஒழுங்கா தெரியாது. மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, மறுரூபமாகணுமே தகப்பனே, ஜெப மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, மறுரூபமாகணுமே தகப்பனே, உலகை மறக்கணுமே தகப்பனே, குரல் கேட்கணும் நாள் முழுதும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த தனியா போனாதான் இந்த மாதிரி ராகங்கள் வரும். கூட்டத்தோட இருந்தா காங்கிரிகேஷனா பாடக்கூடிய பாட்டு வரும். இந்த தனியா போயிட்டா இப்படிப்பட்ட ராகங்கள்லாம் வரும். ஆமென். ரொம்ப டீப்பா போய் பாட்டு வரும் தெரியுமா? அது காங்கிரிகேஷன்ல செட் ஆகாது. ஆமென். நிறைய சாங் எனக்கு சொல்ல முடியும், ஆனா தனியா போய் உட்கார்ந்தாதான் வரும். ஆமென். மலையடிவாரத்தில் நின்று பாடும் பாடல் உண்டு. மலை மேல போய் அது தனியா அவரோடு ஹல்லேலூயா. அந்த மலை மேல அவர் உயர்ந்த மலைக்கு கூட்டிட்டு போறார். உயர்ந்த மலைக்கு. இதுதான் இந்த அனுபவத்தை நோக்கி என்னுடைய ஜெப ஜீவியம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இஸ்ரவேலின் முதல் ராஜா பெயர் என்ன? சவுலை கர்த்தர் நடத்தின அந்த அனுபவத்தை 3ஆ பார்க்கலாம். ஆமென். அதை டச் பண்ணிட்டு இங்க வர விரும்புகிறேன். அது புரிவதற்காக, மனதில் நிற்பதற்காக 3ஆய் பார்க்கலாம். 1 மேடு, சொல்லுங்க. 2 மேடை, சொல்லுங்க. 3 மேல் வீடு. என்ன சொன்ன? 3 என்ன? மேடு, மேடை, மேல் வீடு. 1 சாமுவேல் 9:11. அதுக்கு மேல நீங்க முன்னாடி நீங்க படிச்சீங்கன்னா கழுதையை தேடி வரார். இதுதான் கழுதையை தேடி வரான். நம்மளும் எல்லாருமே ஆரம்பத்தில் பல தேவைகளோடு தான் ஆண்டவர் சமூகத்தில் வந்து இருக்கிறோம். ஆனால் ஜெபத்தின் உயர்ந்த நிலை நம்மளை வேற ஒரு நிலையை நமக்கு காண்பித்து கொடுக்கும். கழுதையை தேடி வரும்போது தான் இந்த சவுல் கழுதையை காணாம என்ன சொல்றார் அப்படின்னா தகப்பன் கழுதையை விட்டுட்டு நம்மளை இப்போ தேடி கவலைப்பட்டுட்டு இருப்பார். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்? திரும்பி போவோம்னு சொல்லும்போது ஒருத்தன் கைட் பண்றான். இல்லை, இங்க சாமுவேல்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம ஒன்று பண்ணுவோம். அவர் ஞான திருஷ்டிக்காரர். அதாவது தீர்க்கதரிசி அந்த காலத்தில் எப்படி சொல்லுவாங்களா? ஞான திருஷ்டிக்காரர் அப்படிம்பாங்களாம். நம்ம போவோம். அப்போ அப்படி போகும்போது அதனுடைய 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பட்டணத்து மேட்டின் வழியாய் ஏறுகிற போது தண்ணீர் எடுக்க வந்த பெண்களை கண்டு ஞான திருஷ்டிக்காரன் இங்கே இருக்கிறாரா என்று அவர்களை
கேட்டார்கள். அப்போ நல்ல கவனமா கேளுங்க. அந்த மேட்டில் ஏறுறதுக்கு, அதாவது ஜெபத்தின் முதல் நிலையை ஏறுறதுக்கு இந்த சவுலுக்கு அநேகருடைய சப்போர்ட் தேவைப்பட்டது. ஏன்னா இவன் இதுவரை யாரை சந்திக்கல தெரியுமா? சாமுவேலை பழக்கம் இல்லை. அப்போ பழக்கம் இல்லாதவங்களுக்கு என்ன தேவை தெரியுமா? சப்போர்ட் தேவை, உதவி தேவை. அதுதான் சீஷர்கள் இயேசுவினிடத்துல கேட்பாங்க, எங்களுக்கு ஜெபிக்க சொல்லித்தாங்க. நம்ம மேட்டில் ஏறாம மேல் வீட்டுக்கு போக முடியாது. நம்ம எடுத்ததுமே மேல் வீட்டின் அனுபவம் தாரும். ஆமென். அதாவது ஆண்டவரே எனக்கு எல்லாம் உடனே நடக்கணும் ஆண்டவரே, 3 மாடி வீடு வேணும், அதில் முதல் 2 மாடி வேண்டாம், 3ஆவது மாடி மட்டும் போதும். இப்படி ஜோம் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆமென். மேட்டில் ஏறாம மேடைக்கு போக முடியாது, மேடைக்கு போகாம மேல் வீட்டுக்கு போக முடியாது. இதுதான் ஜெப நிலை. அப்போ என்ன அந்த ஆரம்ப நிலை. அதுக்கு தான் நம்ம இப்படிப்பட்ட ஜெபங்கள்லாம் நடத்துறது. எதுக்கு தெரியுமா? மேட்டில் ஏத்துறதுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு தான் அவன் நல்ல ஜெபிக்கிறவங்களோடு ஒரு தேவ பிள்ளைக்கு எப்பொழுதுமே ஐக்கியம் தேவை. சத்தமராமின்னு சொல்லுங்க. நல்ல ஜெபிக்கிறவங்களோட ஒரு தேவ பிள்ளைக்கு எப்பொழுதுமே ஐக்கியம் தேவை, ஐக்கியம் தேவை. ஏன்னா மேட்டில் அப்போதான் ஏறணும். சவுல் இந்த தண்ணீர் எடுக்கிற பெண்களுக்கும் நாளைக்கு யாரு தான் ராஜாவா வரப்போறா? சவுல் தான் ராஜாவா வரப்போறான். ஆனாலும் அவங்களுக்கு சாமுவேலை தெரியும் என்ன பண்ணுவார், எங்க போவார்னு. ஆமா, நம்ம ஒரு பெரிய விலை மதிப்புள்ள ஒரு கார்ல போய் ஜங்ஷன்ல ஒரு ஆள் நிக்கிறாங்க. ரூட்டு தெரியல. ஒரு 2 கோடி மதிப்புள்ள கார்ல போய் 4 முக்கு ஜங்ஷன்ல வண்டி நிக்குது. ரூட்டு தெரியல. அவருக்கு ஒரு இடத்துக்கு போனோம். அவர் யார்கிட்ட கேட்பார் தெரியுமா? அந்த வழியில ஒரு சின்ன 4 வீல் வண்டியை வச்சுட்டு ஒரு ஆள் இளநீ வெட்டிட்டு இருப்பார். அல்லது ஒருத்தங்க ஆட்டோ வச்சிருப்பாங்க. அவருக்கு ரூட்டு தெரியணும்னா அவங்கள்ட்ட கேட்கணும். நான் பெரிய கார்ல வந்திருக்கிறேன். அப்படி பார்த்தானா கடைசி வரை அவருக்கு என்ன தெரியாது? ரூட்டு தெரியாது. ஆமென். கந்தாகை ராஜஸ்திரியின் மந்திரிக்கு பைபிள் தெரியணும்னா ரதம் பக்கத்துல சும்மா நடந்து போயிட்டு இருக்கிற பிலிப்பு ஒண்ணு உள்ள ஏத்தணும், இல்லைன்னா அவன் இறங்கணும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஒண்ணு அவரை ஏத்தணும், இல்ல இறங்கணும். இவர் ஏத்தி பக்கத்துல உட்கார வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக பக்கத்துல நம்மளை உட்கார வச்சது வார்த்தை தான், அவருடைய பிரசனம் தான். இதை ருசிச்சவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு, இல்ல நான் அதுல இறங்க மாட்டேன், நாங்கள யார். அதனாலதான் தன் ஸ்தானத்தை விட்டு இறங்க மறுத்தவன் தான் ஏரோது. அவன் அடுத்தவன் மனைவியே கொடுக்க மறுத்தவன். கரெக்டு தானே? சகோதரனுடைய மனைவிய அவனுக்கு சத்தியம் தெரியும். அவனுக்கு யோவான் ஸ்நானுடைய வார்த்தை மேல அவ்வளவு பயம். நல்ல சீக்கிரட்டா போய் ஆலோசனை எல்லாம் கேட்டுட்டு வருவான். ஆனா கொடுக்க. அதனால அவனுக்கு இயேசுவை பார்க்கணும்னு ஆசை வருது. ஆனா ஆளு இறங்க மாட்டான். கடைசி வர அவர் அந்த நரிட்ட போய் சொல்லுண்டார். அது நரின்றார். அவர் ஆடுகளுக்கு தான் மேய்ப்பன், நரிக்கு கிடையாது. ஆவே ஹல்லேலூயா. இறங்கணும். இப்ப பாருங்க, இவனுக்கு அந்த சப்போர்ட் தேவை. தண்ணீர் எடுக்க வந்த பெண்களிடம் அவர் எங்க கூட சப்போர்ட்டுக்கு வந்த வேலைக்காரன் கிட்ட காணிக்க கடன் வாங்கல, அதை எடுத்து. அப்ப அந்த மேட்ல ஏறணும். எதுக்கு தெரியுமா? சாமுவேலை பார்க்கணும். சாமுவேலை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த மேடைக்கு யார் தான் கொண்டு போவார் தெரியுமா? சாமுவேல். ஆமென். அப்போ அடுத்தடுத்த நிலைக்கு, இப்போ முதல் நிலை இருக்கு தெரியுமா? அதுக்கு எனக்கு ஒத்தாசை தேவை, எனக்கு சப்போர்ட் தேவை. அந்த நிலையை நான் கிராஸ் பண்ணிட்டேன் வைங்களேன், அடுத்த நிலைக்கு அவர் என்னை இழுத்து கொண்டு 19வது வசனத்துல சாமுவேல் சொல்றாரு,
நீ எனக்கு முன்னே மேட்டின் மேல் ஏறி போ அப்படிங்கிறார். இந்த மேட்டின் மேல அந்த பெண்களுக்கு ஏறி போக முடியல. ஆனா அந்த பெண்களுக்கு தெரியும், ஆமே நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறி போ. இந்த மேடையில யாருக்கு ஏற முடியல தெரியுமா? இவனை கைட் பண்ண பெண்களுக்கு. ஆனால் சவுலுக்கு அவங்களுடைய ஒத்தாசை. அதன் அர்த்தம் என்ன? நீ யாரையும் எளிதாய் எடை போடாதே. யாரையும் லைஃப்ல எப்படி எடை போடக்கூடாது தெரியுமா? இவங்கெல்லாம் இதுக்குப்பா, அவங்க பாரு எனக்கு மேன்மை வேற, அவங்க அப்படி எடை போடாத. ஆமென். அதாவது ஒரு ஏணிக்கு 15 ஸ்டெப்ஸ் இருக்குன்னா அந்த 15வது ஸ்டெப்ஸ்ல இருந்துட்டு முதல் ஸ்டெப்பை எப்படி பார்க்க கூடாது தெரியுமா? அற்பமா பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. தாவீது ஜெயிச்சதும் சவுல் தோத்ததும் இதுலதான். ஆமென். நம்ம இன்னைக்கு டாபிக் சவுல் கிடையாது, ஆனா அந்த ஜெபத்தினுடைய அடுத்த நிலையை சொல்வதற்காக. அப்ப மேடையில சந்திப்பு உண்டாகிறது, மேடையில வெளிப்பாடு உண்டாகிறது. வெளிப்பாடு. இங்க பாரு, கழுதையை குறித்து நீ என்ன பண்ணாத, கவலைப்படாத. அப்ப இவன் இருதயத்தில் உள்ளது சொல்லப்படுகிறது. அப்ப என் மனசுல 1000 கேள்விகள் இருக்கிறது, என் மனசுல 1000 விருப்பங்கள் இருக்கிறது, என் மனதில் 1000 ஆசைகள் இருக்கிறது. இதுக்கெல்லாம் பதில் மேட்டில கிடைக்காது, மேடையில கிடைக்கும். நம்ம மேட்டோட நிறுத்திடுறோம். இன்னைக்கு ஆண்டவர் தருகிற வார்த்தை, உன் இருதயத்தில் உள்ளதை நான் உனக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன். நீ மேட்டின் நிலையிலிருந்து மேடை நிலைக்கு வா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த நிலை, மேட்டின் நிலை என்ன? சந்திப்பு. அப்படி தேவ பிரசன்னத்தை உணர்றோம். ஓ க்ளோரி. என்ன ஒரு இன்னைக்கு வந்து அப்படி என்ன அறியாம நான் அழுதுட்டேன், என்ன அறியாம நான் உணர்ந்தேன். ஒரு மேட்டின் நிலை. ஏன்னா சாமுவேலும் சவுலும் சந்திக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சந்திப்பு. இன்னைக்கு அந்த சந்திப்புலயே நம்ம வந்து திருப்தி அடைஞ்சிட்டு போயிடுறோம். இந்த சந்திப்பின் நிலையில தான் சாமுவேல் சவுலை பார்த்து சொல்றார், மேடை போ அப்படின்னு. மேடைக்கு போ. ஏன்? உனக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஜெபத்துல எத்தனை பேர் இந்த வார்த்தையை வந்து சரியா உள்வாங்குறீங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு பிரத்யட்சமா பேசும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே எடுத்த மெசேஜை மாத்திட்டு நேற்று நைட்டு தந்தா கூட ஓகே நான் விட்டுருப்பேன், அல்லது இன்னைக்கு அதிகாலையில் எழுப்பி தந்தா கூட ஓகேன்னு விட்டுருப்பேன். இது மீட்டிங் கிளம்புறதுக்கு 1 மணிக்கு முன்னாடி ஆண்டவர் அப்படியே மாத்தி. ஆமென். ஆண்டவர்கிட்ட ஒன்னே ஒன்று சொன்னேன், ஆண்டவரே சும்மாவே நமக்கு பேச வராது, ஆண்டவரே எனக்கு தெரியாது, நான் இதை பார்த்துட்டு எடுத்துட்டு போய் நிற்பேன், நீங்க பேசிருங்க ஆண்டவரேன்னு சொல்லும் போது இங்கே வர்றதுக்கு ஒரு 10:45 ஆண்டவர் சவுலை காட்டித்தாரார். 3 அனுபவத்தை காட்டித்தாரார். மேட்டின் அனுபவம், மேடையின் அனுபவம், மேல் வீட்டின் அனுபவம். மேட்டின் அனுபவம் சந்திப்பு, மேடையின் அனுபவம் என் இருதயத்தில் உள்ளதுக்கான ஆன்சர் கிடைக்குது. மேல் வீட்டின் அனுபவம் அவர் இருதயத்தில் உள்ளது எனக்கு சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் என்னை கிருபையாய் சந்திப்பா. 1. 2வது, என் இருதயத்தில் உள்ள எல்லா கேள்விகளுக்கும் அவர்கிட்ட ஆன்சர் இருக்கு. நம்புறீங்களா? 3வது, என்னை குறித்த அவருடைய திட்டம். இது ரொம்ப முக்கியம். நம்ம சவுல மாதிரி தான் வந்திருக்கிறோம். கழுத கிடைக்குமா? கிடைக்காதா? ஆண்டவர் மேல் வீட்டில் கொண்டு போய் என் திட்டத்துக்கு நீ கிடைப்பியா கிடைக்க மாட்டியா சொல்ல விரும்புறார். சொல்ல விரும்புறார். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர். இதுதான் ஆண்டவர். இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய தேடலாம், கழுத கிடைக்குமா கிடைக்காதா, எனக்கு சொந்த வீடு கிடைக்குமா கிடைக்காதா. ஆண்டவர் மேடையிலிருந்து மேல் வீட்டுக்கு எப்படி ஏத்தினார் தெரியுமா? கழுத கிடைக்காது வா அப்படின்னா இல்ல, கிடைச்சிட்டு போயிடாத
நீ வா. அதன் அர்த்தம் என்ன? என் திட்டத்துக்கு நீ கிடைச்சிட்டேன்னா உன் தேடலுக்கான விட கிடைக்கும். என் திட்டத்துக்கு நீ கிடைச்சிட்டேன்னா, ஹalleluya ஹalleluya ஹalleluya, என் திட்டத்துக்கு நீ கிடைச்சிட்டேன்னா இன்னைக்கு அநேக கேள்வியோடு என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும். காத்திருப்பு ஒரு நாள் வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும். பெருமழை பொழிந்திடும் நேரமேது நான் நினைப்பதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்தார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் நன்மை செய்வார். பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே, ஓ பரிபூர்ண ஜீவன். ஹalleluya ஆமென். ஜனங்கள் எல்லாரும் அந்த மேட்டில் இருக்கிறாங்க. மேட்டிலிருந்து சவுல் எங்க கொண்டு போகப்படுகிறான் தெரியுமா? மேடைக்கு. அங்கே 22 சொல்லப்பட்டிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்துல வைத்தான். அழைக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய 30 பேர். ஜனக்கூட்டத்திலிருந்து 30. அடுத்து மேல் வீடு 25வது வசனம், அவர்கள் மேடையிலிருந்து பட்டணத்திற்கு இறங்கி வந்த பின்பு மேல் வீட்டிலே சவுலோட பேசிக்கொண்டு, இப்போ 2 பேர் மட்டும். இந்த கான்வர்சேஷன் எப்படி பினிஷ் ஆகுது அப்படின்னா முத்தத்தோடு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முத்தத்தோடு. ஆமென். ஒரு கூட்டமா நம்ம ஆராதிக்கிறோம், ஒரு குழுவா நம்ம ஜெபம் பண்றோம். அதை தாண்டின ஒரு அனுபவம் ஒரு தேவ பிள்ளைக்கு தேவை. இதுதான் உயர்ந்த மலை. கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு உயர்ந்த மலை. இதை கர்த்தர் விரும்புகிறார். இதை கர்த்தர் இன்னைக்கு நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். என்ன சொல்றார் தெரியுமா? ஹalleluya, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 22வது வசனத்தில் பாருங்கள், சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜன சாலைக்குள் அழைத்து கொண்டு போய், அவன் போஜன சாலைக்குள்ளே நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் கிருபை கிடைக்கும். ஆனா மேல் வீட்டுல அது பர்சனல். அதுக்கு இடையில யாரும் வரக்கூடாது. புருஷனும் வரக்கூடாது, மனைவியும் வரக்கூடாது, அப்பாவும் வரக்கூடாது, அம்மாவும் வரக்கூடாது, பிள்ளையும் வரக்கூடாது, யாரும் வரக்கூடாது. இது நானும் என் மணவாளனாகிய இயேசுவும் மட்டும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்போ ஆமாம், சவுல் மேல் வீட்டில் சாமுவேலோடு பேசிட்டு இருக்கும் போது கீழே சவுலை சார்ந்தவனுக்கு விருந்து. ஹalleluya. நோவாவுக்கு கிருபை கிடைக்கும் போது ஆமாம், நோவா குடும்பத்துக்கு விருந்து. ஆமே, உன் குடும்பம் நல்லா இருக்கணுமா? மேடையிலிருந்து மேல் வீட்டுக்கு வாங்க, உன் குடும்பம் நல்லா இருக்கும். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு அலைந்து தெரியாது. ஹalleluya. மேல் வீட்டின் அனுபவம் இது ரொம்ப முக்கியம். மேல அங்க என்ன செய்து கொண்டிருந்தார்களா? பேசிக் கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயத்தை. அப்போ தேவ சந்திப்பு இருக்கு, என் மனசுல இருக்கிறதுக்கான பதில் இருக்கிறது, அவர் மனசில் இருக்கிறதை நான் அறிந்து கொள்ளுகிறதுன்னு ஒன்று இருக்கிறது. நம்முடைய ஜெபத்தின் அடுத்தடுத்த நிலை, ஆண்டவரே மகிமை வெளிப்படும்னு சொன்னீங்களே,
என் ஜெப ஜீவியத்தில் உம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவீராக. அன்று மலையில வெளிப்பட்ட மகிமை. ஒரு வார்த்தை அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஒரு வார்த்தை அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே கைகளை உயர்த்தி ஆமென். ஆண்டவரே, என்னுடைய ஜெப ஜீவியத்தில் இந்த அனுபவத்தை நோக்கி நான் செல்லணும். இறங்குகிற அனுபவம் அல்ல, ஏறுகிற அனுபவம். மேட்டிலிருந்து மேடைக்கு, மேடையிலிருந்து மேல் வீட்டுக்கு. சொல்லுங்க இந்த வார்த்தை அப்படியே கன்ஃபஸ் பண்ணுங்க. அப்படியே சொல்லுங்க, மேட்டிலிருந்து மேடை, மேட்டிலிருந்து மேடைக்கு, மேடையிலிருந்து ஹalleluya மேல் வீட்டுக்கு, மேல் வீட்டுக்கு, மேல் வீட்டுக்கு, மேல் வீட்டுக்கு. ஹalleluya. என்னை அப்படி கொண்டு செல்லுங்க ஆண்டவரே, என்னை கொண்டு செல்லுங்கப்பா, கொண்டு செல்லுங்க ஆண்டவரே. இனியும் அங்கே காணேணும், இனியும் അങ്ങേ കേൾക്കേണം, ഇനിയും അങ്ങേ അറിയണം. പ്രിയനേ യേശുവേ, ഇനിയും അങ്ങേ കാണേണം, ഇനിയും അങ്ങേ കേൾക്കേണം, ഇനിയും അങ്ങേ അറിയണം. പ്രിയനേ യേശുവേ, ഉലകിൽ വേറൊന്നും വേണ്ടായേ, ഉയരേ வசனத்திலே சாமுவேல் சவுலை பார்த்து சொல்ல, இது உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தெரிந்தெடுக்கப்பட்ட சகோதரா சகோதரி, திரள் கூட்டத்தில் உனக்கு ஒரு இடம், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் உனக்கு ஒரு இடம், மேல் வீட்டில் உனக்கு ஒரு இடம். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ற வார்த்தை, இங்க பாரு, எனக்கு உன்கிட்ட கூட்டத்திலையும் பேசணும்னு ஆசை, கொஞ்ச பேர் கூட்டத்திலையும் பேசணும்னு ஆசை, அதிகமாய் 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 உன்னோடு மேல் வீட்டில், உன்னோடு தனிமையில். ஒரு பெரிய கூட்டத்துக்கு மேடு மட்டும் போதும். ஒரு சின்ன கூட்டத்துக்கு மேடை, ஒரு பெரிய கூட்டத்துக்கு அந்த மேடு மட்டும் போதும். ஒரு 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 குறிப்பிட்ட கூட்டத்துக்கு மேடை மட்டும் போதும். ஆனா விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த மேல் வீடு. ஆரோனுக்கு மேடை மட்டும் போதும், ஆனா மோசைக்கு மேல் வீடு வேணும். அதனாலதான் ஆரோனே, நீ தீர்க்கதரிசி, நீ ஆசாரியம் வேலை செய்யற, ஆனா என் மோசே இருக்கிறான் தெரியுமா? என் மோசே என் சாயலை காண்கிறா பிரத்யட்சமா, என் தாசனாக என் மோசே அப்படிங்கிற.
மேல் வீட்டில் ஏறவனை குறித்து கர்த்தர் என்ன சொல்ல தெரியுமா? என்னுடையவன், என்னுடையவன், என்னுடையவன். நல்ல கையை தட்டி அந்த ஜெப ஆவியை ஊட்டுங்க. அந்த ஜெப மேகம் மூடட்டும். அந்த ஜெப அனுபவம் மேடிலிருந்து மேடைக்கு, மேடையிலிருந்து மேல் வீட்டுக்கு உள்ளே. ஜீசஸ் உள்ளே இழுத்துட்டு போங்க, உள்ளே இழுத்துட்டு போங்க மேடல இருந்து. அப்போ இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம முக்கியமா காணாம போன கழுதை கிடைச்சிட்டுனா, நீங்க இதை நோக்கி மேல ஏறிட்டீங்கன்னா, ஆமென், மேட்டில இருந்து மேடைக்கு ஏறுறீங்களா, நிறைய ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிட்டு. இன்னைக்கு கர்த்தர் சொல்ல விரும்புகிற வார்த்தை தான், அநேக ஜெபத்துக்கு கிடைச்சிட்டு. அந்த கவலையை விடுங்கிற. ஹalleluya. 19வது வசனத்துல சாமுவேல் சொல்றாரு, நீ எனக்கு முன்னே போ அப்படிங்கிறாரு. சவுலுக்கு புரியல. அப்படி போகும்போது இப்படி கூப்பிடுறாரு, சவுலே, 20வது வசனம், 3 நாளைக்கு முன்னாடி காணாம போன கழுதை பத்தி கவலைப்படாத, அவைகள் அகப்பட்டது. சொல்லுங்க, அகப்பட்டது. பல கேள்விகளுக்கு பதில் கிடைச்சாச்சு. ஆமென் சொல்லுங்க. உங்க ஜெபத்துக்கு பதில் வந்துட்டு. கவலைப்பட்டு நீ மேடைக்கு ஏறு, நீ மேடைக்கு ஏறு, நீ மேடைக்கு ஏறு. உன் ஜெபத்துக்கு பதில். கவலைப்படாத. மேடைக்கு ஏறவனை பார்த்து சவுல் சொல்ற வார்த்தை, சாமுவேல் சொல்ற வார்த்தை, கவலைப்படாத. இன்னைக்கு எனக்கு இந்த மேடையின் அனுபவம் வேணும் அப்படிங்கிறவங்களை பார்த்து ஆவியானவர் சொல்ற வார்த்தை, கவலைப்படாத. நீ எதை குறித்து கவலைப்பட்டாயோ அதற்கான ஆன்சர் கிடைச்சிட்டு, பதில் கிடைச்சிட்டு. இந்த கவலை தானே உங்களை ஏற விடல, இந்த கவலை தானே ஏற விடல. ஆண்டவர் இந்த கவலைக்கான மருந்து தரார். கவலை தானே ஏற விடல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியும் தேடு, பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு உள்ளே. எங்க எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி சூனேமுக்கு வரும்போதெல்லாம் ஒரு சகோதரி போய் வருந்து எங்க வீட்டில தான் சாப்பிடணும், எங்க வீட்டில தான் சாப்பிடணும் கூட்டிட்டு போவாங்க. அப்புறமா அவங்க ஹஸ்பண்ட சொல்றாங்க, இந்த மனுஷன் யாரா இருக்கிறார் தெரியுமா? நீதிமானா இருக்கிறார், தேவனுடைய மனுஷன். இவருக்கு நம்ம வீட்டில் ஒரு ரூம், மேல ரூம் கட்டி கொடுக்கலாம் சொல்லி ரூம் கட்டியாச்சு, எந்த ஆதாயத்தையும் எதிர்பாராமல். இப்போ எலிசாக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அவளுக்கு நம்ம ஏதாவது செய்யணும். அவளுக்கு இதுதான் தேவனுடைய இருதயம். நீ மேடையில ஏறுறதுக்கு ரெடியாகு. உன் காரியத்தை எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்ள. உன் காரியத்தை எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நம்ம என்ன டிமாண்ட்? ஆண்டவரே எனக்கு இது மட்டும் செஞ்சீங்கன்னா நான் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம். ஆண்டவருடைய பாப்பார். ஆமென். ஹalleluya. இதை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா நான் ஒரு நாளைக்கு இத்தனை. ஆண்டவர் சொல்லுங்க, வா. ஆமென். நீ ஏன் திறந்த கதவை போய் தட்டி திறக்க பார்க்கிறேன்னு கேட்கிறார். புரிஞ்சா? தள்ளுனா திறக்கும். ஆண்டவரே திறக்கப்பட்டே திறந்துட்டாரு. மாம்சமாகிய திரைய நீ தட்டியும் திறக்க பார்க்கிற. மோசே அடிச்சு தண்ணி வந்துட்டு, இனி போய் என்ன தெரியுமா செய்யணும்? நீ பேசணும். அவருக்கு வலிச்சிட்டு அடிச்சதுல இல்ல, இவன் பேசாததுல. மோசே அடிச்சதுல அவருக்கு வலிக்கல, மோசே பேசாம இருந்தா பாருங்க. ஆரோன் அடிச்சிருந்தா கூட அவருக்கு வருத்தம் வந்திருக்காது, மிரியம் அடிச்சிருந்தா கூட வருத்தம் இருந்திருக்காது. ஏன்னா மோசே அவர்கிட்ட பழகினவன். எனக்கு விரோதமா எழும்பினவன் என் சத்துரு அல்ல. என் சத்துருவா இருந்திருந்தா
நான் சகிச்சிருப்பேன். என் கூட அப்பம் பூசித்தவன். மேட்டிலிருந்து மேடை, மேடையிலிருந்து மேல் வீடு. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே. உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே. Glory கேட்டிட காத்திருப்பேனே. எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்த கோட்டை மேல் வீட்டுல இருந்து பேசி முடிச்சவனுக்கு தான் திருப்பி போகும்போது சாமுவேல் சொல்றாரு, நீ கொஞ்சம் நில்லு அப்படிங்கிறாரு. சவுலால நிக்க முடியுது. இந்த மேல் வீட்டின் அனுபவத்தில் பழகினவங்களுக்கு மட்டும்தான் காத்திருக்க முடியும், காத்திருக்க முடியும். ஆமே, கொஞ்சம் நில்லு அப்படிங்கிற. அவன் நிக்கிறார். அவனை போக சொல்லு, அவனை போக சொல்ற. அவன் ஒருத்தனை தனித்திருக்கவும் முடியும், காத்திருக்கவும் முடியும். மேட்டிலிருந்து மேடைக்கு, மேடையிலிருந்து இந்த பிரேயர் அடுத்து இன்னைக்கு சபையில ஜெபம் பண்ண முடியுது, குடும்பத்திலையும் ஜெபம் பண்ண முடியுது. ஆனா தனியா போய் இருக்க முடியல. வரணும். அதுக்கு யாருடைய சப்போர்ட் தேவை அப்படின்னா சாமுவேலுடைய சப்போர்ட் தேவை. நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் நம்முடைய சாமுவேல். ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய சப்போர்ட் தேவை. அவருடைய ஆண்டவரே என்ன ஜெப அனுபவத்தில் என்ன கொண்டு போங்க. ஆமா, இன்னைக்கு தான் ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை தாராரு. நீ எவ்வளவு தேடியும் கிடைக்காத கழுத நீ மேட்டில இருந்து மேடைக்கு ஏறும்போதே கிடைச்சிடும். ஹல்லேலூயா, ஆமென். அநேகரை கர்த்தர் சாட்சியா கொண்டு வர போறா. எவ்வளவு காலமா எனக்குள்ள இருந்த கவலைக்கு முற்றுப்புள்ளி கர்த்தர் இந்த ஜெப அனுபவத்தில் என்னை கொண்டு போக போகிறார். நம்புற தேவ பிள்ளைங்க தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவதாக, டைம் ஆயிட்டு நான் வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். மகிமை உன் ரூபத்தையே மாற்றும். ஆமென். லூக்கா 9:29 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய முகரூபம் மாறிட்டு அப்படின்னு. எப்படி மாறிச்சா? பிரகாசமாயிட்டு. வேத நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இதை சொல்றேன். அந்த ஜெபத்தில் கர்த்தருடைய மகிமை, அதாவது அந்த மலையின் மகிமை என்பது ஜெபத்தில் வெளிப்படுகிற மகிமை. அதை வச்சு தான் பேசிட்டு இருக்கிறேன். அதில் அந்த க்ளோரி ரிவீல் ஆகும்போது, வெளிப்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்முடைய முகம் மலர ஆரம்பிக்கும். இந்த பிரகாசங்கள் அப்படின்னாலே என்ன அப்படின்னு தெரியுமா? என்ன பயங்கர பிரைட்டா இருக்கு அப்படி சொல்லுவாங்க. அதன் அர்த்தம் என்ன? சுத்தி சீரியல் மாட்டிட்டு வந்தாங்களா? இல்லை, அவ்வளோ ஹாப்பியா இருக்கிறாங்க, அவ்வளோ சந்தோஷம். ஆமா, முகம் மலரணும்னா எங்க கிரியை நடக்கணும் தெரியுமா? சூப்பர், நீங்க பயங்கர ஸ்மார்ட். ஆமா, மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். அப்ப இந்த ஜெபத்துல மகிமை வெளிப்படும் போது என்ன ஆகுது? எங்க கிரியை நடக்குது அப்படின்னா நம்முடைய உள்ளத்துல. ஹல்லேலூயா. பைபிள் ஒரு வசனம் இருக்கிறது, ஏசாயா 30:26. அந்த வசனத்தை வாசிங்க. அவங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும். இது ஸ்கேன்ல தெரியாதுன்னா எந்த டாக்டராலையும் வச்சு பார்க்க முடியாது. ஏன்னா அடிக்காயம் வலி. ஆனா
கர்த்தர் தம்முடைய மகிமை விளங்கு பண்ணும்போது முறிவை கட்டி வாசிங்க, அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே எப்படி இருக்குமா? சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் ஏளத்தனையான பகலின் வெளிச்சத்தை போலவும் மகிமை வெளிப்படும் போது உன் அடிக்காயம் குணமாகும், உன் முறிவு கட்டப்படும். யார்கிட்டையும் சொல்ல முடியாம வெளியே சிரிச்சு உள்ள அழுதுட்டு இருக்கிற சில உள்ளங்களோடு கர்த்தர் பேசுகிற வார்த்தை உன்னை இந்த உயர்ந்த அனுபவத்துக்கு கொண்டு போறது எதற்கு தெரியுமா? உன்னை மறக்க பண்ணுவதற்கு மட்டுமல்ல, உன் அடிக்காயத்தை குணமாக்கி யார் யாருக்கு உன் முகத்தை காட்ட முடியாம இருந்தாயோ அவர்கள் பார்க்கும் போது உன் முகம் சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போல, சூரியனுடைய வெளிச்சம் 7 பகலத்தனையான. எத்தனை பேர் கர்த்தர் இது என்னோடு பிரத்யட்சமா ரூபத்தை மாற்றும், ரூபத்தை மாற்றும் சொல்லும் போது ஆவியானவர் தருகிற இன்னொரு முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா, ஆமென். இதே இந்த லூக்கா 9 சம்பவம் மார்க் 9லயும் சொல்லப்பட்டிருக்கிறது, மத்தேயு 17லயும் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 9ல எப்படி இருக்கும் தெரியுமா? மார்க் 9:3 எந்த வண்ணானும் வெளுக்கு. அப்போ ஒரு காரியம் ஆவியானவர் தருகிறது, இது மனுஷனுக்கு சாத்தியம் இல்லை. எந்த வண்ணானும், எவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட்டோ சில காயத்தை குணமாக்க முடியாது. எவ்வளவு பெரிய பாஸ்டர் ஆலயம் சில அடிக்காயத்தை குணமாக்க முடியாது. நிறைய ட்ரை பண்ணி பார்த்தோம். அப்போ இந்த அடிக்காயம் குணமாகணும்னா மகிமை வெளிப்படணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் செய்வார். இந்த அடிக்காயம் ஆறுதலுக்காக ஆற்றலுமோ சொல்லி பார்த்தோம். வண்ணானால என்ன செய்ய முடியும் தெரியுமா? வெளுக்க முடியும், ஆனா இப்படி பண்ண முடியாது. டாக்டர்ஸால என்ன செய்ய முடியும் தெரியுமா? அதுக்கான நோய்க்கான மருந்து கொடுத்து, ஆனா இந்த காயத்துக்கு மருந்து கொடுக்க முடியும். ஆனா இந்த அடிக்காயம் இது யாரால மட்டும்தான் முடியும் தெரியுமா? ஆண்டவரால. நானே உன் பரிகாரியாகிய எந்த. அப்போ முகம் எப்படி மாறுது? அப்படி பிரகாசமா. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியை உங்க மேல பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருக்க கடவுள். முகம் பிரகாசமாகுது. மோசே ஆண்டவர்கிட்ட பேச போகிறான், வலியோட போறான். ஏன்னா ஜனங்க வந்து மீறிடுவாங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத எகிப்தின் விக்கிரத்தை கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. தாங்க முடியல. இனி இந்த ஜனங்கள்கிட்ட போய் நான் என்ன சொல்றதுக்கு? இவ்வளவு செஞ்சு இவ்வளவு நடத்தி வலி. ஆரோனும் ஜனங்களை ப்ளீஸ் பண்ண தொடங்கிட்டான். அப்ப நம்பிக்கைக்குரியவனா கூட இருக்கிறவனும் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா காலை மாத்திட்டான். மோசைக்கு தாங்கவே முடியல, வலி. மோசை பார்த்தார். இப்படி திரும்பினா ஆண்டவர் சொல்லிட்டார், நான் உங்க கூட வரமாட்டேன்ட்டார். என்ன ஆண்டவரே? ஜனங்க ஒரு பக்கம் இழுத்துட்டு போறாங்க, ஆரோன் ஒரு பக்கம் இழுத்துட்டு போறான். நீங்களுமான்னு சொல்லி மோசையில தாங்க முடியாம கூடாரத்தை பெயர்த்து வெளியே போட்டான். இப்படி வலியோடு இருக்கும்போது, மோசே என் கண்ணில் உனக்கு கிருபை கிடைச்சது. மோசே சொன்னாரு, எனக்கு நான் இந்த வலி மறக்கணும்னா எனக்கு உங்க மகிமையை பார்க்கணும். வலி ஜாஸ்தி ஆகுதா? மகிமையை பார்க்கணும்னு கேளுங்க. ஃபேவர் கிடைக்கும், ஃபேவர் கிடைக்கும், ஃபேவர் கிடைக்கும். ஆமா, இன்னைக்கு கர்த்தர் நிறைய ஜெபிக்க சொல்லித்தார். வலி ஜாஸ்தி ஆகுதா? தாங்க முடியலையா? ஏன்னா அந்த மகிமையில எல்லாத்தையும் மறந்துடும். உலகத்தான் கவலையை மறக்க குடிப்பான். தேவ புள்ள கவலையை மறக்கணும்னா மகிமை கொடுக்கும்.
மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், எந்த வண்ணானும் எந்த மனுஷன் அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் காயம் என்பது, ஆமா, சிலர் பார்த்துறீங்களா ட்ரீட்மெண்ட்ல அவுட் ஆயிடுவாங்க. ஏன்னா ஹீல் பண்ண முடியாது. நம்ம நிறைய போய் அநேக மருத்துவர்களால் மிகவும் வருத்தப்பட்டுன்னு ஒரு ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுக்கு ஹீலிங் யார்கிட்ட தான் வரணும் தெரியுமா? அந்த வல்லமை வெளிப்படணும். வஸ்திரத்துல இருந்து என்ன வெளிப்பட்டது? அவ மட்டும்தான் அவர் ட்ரெஸ்ஸை தொட்டிருப்பாளா? இல்ல, எல்லாரும் தான் தொட்டாங்க. ஆனா இது டிஃபரெண்ட். ஆமென். சிலர் ஆண்டவர் அப்படி தொட வைக்க அப்படி கூட்டிட்டு போறா. ஹalleluya. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 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 அனுபவமே எனக்கு உங்க மகிமையை பார்க்கணும். அவ்வளவுதான். ஆண்டவர் அந்த மகிமையை வெளிப்படுத்திட்டு சொல்றாரு, மோசே, நான் உங்களோட ஒரு புதிய உடன்படிக்கை பண்றேன். நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். இப்போ மோசே மலையிலிருந்து இறங்கி வர்றான். மோசையின் முகம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? சூரியனுடைய வெளிச்சம் 7 பகலத்தனையான காயத்தோடு வேதனையோடு மலை மேல ஏறினவன் பிரகாசமாய் வெளியே வரான். யாமே உங்க முகத்துல துக்கத்தையும் புலம்பலையும் பார்த்தவர்கள் உங்க முகத்தில் அவருடைய மகிமை ரிஃப்ளெக்ட் ஆகிறதை பார்க்க வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். ஹalleluya. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவதாக நான் வேகமாய் சொல்லி போகிறேன். நமக்கான வேர்டு கிடைச்சிட்டு நான் நம்புறேன். மூன்றாவதாக, இந்த மகிமை வெளிப்படும் போது தெய்வீக தொடர்பு உண்டாகும். டிவைன் கனெக்ஷன். இந்த மகிமையில யாரெல்லாம் வந்து நிக்கிறாங்க தெரியுமா? மோசேயும் எலியாவும். இந்த மோசேயை எதை ரெப்ரசன்ட் பண்ணி நிக்கிறார் அப்படின்னா பிரமாணத்தை. எலியா எதை ரெப்ரசன்ட் பண்ணி நிக்கிறார் அப்படின்னா தீர்க்க தரிசனத்தை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மோசையும் எலியாவும் அவருடனே சம்பாஷணை பண்ணி என்று 9:30 லூக்காவிலும், மார்க் 9:4 இயேசுவுடனே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்போ ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம தான் உடனே கேள்வி வருமே, அப்போ ஆண்டவரே, அப்போ எங்களுக்கு நீங்க மோசையும் எலியாவையும் அனுப்புவீங்களா ஆண்டவரே அப்படி கேட்டா ஆண்டவர் மண்டையிலே கொட்டின மாதிரி, அவர்கள் இயேசுடனே பேசுகிறவர்களாய் காணப்பட்டார், நீ எங்க போற? ஆமென். இந்த மோசையும் எலியாவும், மோசை யாரு? மோசே பிரமாணம் கிடையாது. மோசை மூலமா கொடுக்கப்பட்டது பிரமாணம், எலியா மூலமா கொடுக்கப்பட்டது தீர்க்கதரிசனம். இது ரெண்டுனுடைய நிறைவேறுதல் யாரு தெரியுமா? இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த மோசை அப்ப பிரமாணமும் யார்கிட்ட தான் இருக்கு, தீர்க்க தரிசனமும் யாருதான். ஆனா அவங்க 2 பேர்கிட்ட இல்லாத ஒண்ணு இவர்கிட்ட இருந்து, கிருபை. கிருபை. ஆமென். இங்க நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை இதுதான். இந்த மகிமை வெளிப்படும் போது இந்த பிரமாணம், இந்த தீர்க்க தரிசனம், இந்த கிருபை, இதோடு நமக்கு நல்ல கனெக்ஷன் உண்டாகும். பைபிளோடு நமக்கு நல்ல ஒரு தொடர்பு. அப்போ இதுவரை அவன் பைபிள் வாசிக்கிறான் அப்படின்னு பார்க்கிறவங்களுக்கு அதுக்கப்புறம் ஜாஸ்தி. ஆமென். அதன் பிறகு பேதுரு, யோவான், யாக்கோபுக்கு எப்படி தெரியுமா தெரிஞ்சது? அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பேசிட்டு இருக்காங்க. நேத்து வர அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? பைபிள் வாசிட்டு இருக்கான். இனி என்ன தெரியுமா சொல்லணும்? பேசிட்டு இருக்கிறான். அங்க இருந்து யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறான்? இயேசுவோடு. யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறான்? எனக்கு இப்படிப்பட்ட பைபிள் அனுபவம் வேணும். ஹalleluya. பைபிள் இப்படி படிங்க, நீங்க மூடவே முடியாது உங்களுக்கு.
அந்த நேரத்தில் யாராவது வந்து போன்ல அடிச்சா எப்படி இருக்கும் தெரியுமா நமக்கு? பேதுரு இப்படி முழிச்சு பார்க்கும்போதுன்னா ஜெபம் முடியலையா பார்க்கும்போது பேசுறாங்க பாரு. ஆமென். இங்க அதாவது நம்ம பேசுறது தெரிஞ்சிட்டு வைங்களேன், பேதுருவை எழுப்பவே தேவையில்லை, அவனே எழும்பிடுவான். ஆமென். நம்ம போய் ஒவ்வொருத்தரையும் எழுங்கு சோதனைக்கு உட்படாதபடி அப்படி தூங்க. அவன் பேசுற தெரிஞ்சுட்டு அவனே எழும்பி ஆண்டவரே, அந்த இடத்துலயும் ஆண்டவரே வெளியே பனியா இருக்கு, கூடாரம் போட்டு உள்ள படுப்போம், அப்படிதான் போறான். அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தவன் சொல்லுகிறான். இங்கே இருப்பது பார்த்தவனுக்கு அப்படி தோணுது, நான் பழகுனவனுக்கு. ஹல்லேலூயா. பார்த்தவன் சொல்றான், இங்கே இருப்பது உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் வீணாக போகாதையா. ஆமென். நான்காவது, மகிமை நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற உறவை வெளிப்படுத்தும். இந்த இடத்துல தான் லூக்கா 9:35 ஒரு சத்தம் உண்டாகிறது. அந்த சத்தம் என்ன சத்தம் என்றால், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை மற்றவர்கள் கேட்டார்கள். அதாவது நான் அவருடையவன், நான் அவருடையவள் என்பது எனக்கு தெரிந்தது மட்டும் இல்ல, என்னை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு தெரிய வேண்டுமானால் அதை வெளிப்படுத்துகிறது இந்த மகிமை. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப உறவை வெளிப்படுத்துகிறது, உறவை வெளிப்படுத்துகிறது, உறவு. ஆமென். இந்த அதாவது உறவு ஏன் சுத்தி இருக்கிறவங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது அப்படின்னா, நம்மளை குறித்த அவர்களுடைய பார்வையை மாற்ற. ஆமென். இந்த பேதுரு இயேசுவை எப்படி பார்த்தார் தெரியுமா? ஆண்டவரே, உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு சொன்னது டமார்னு ஒரு சவுண்டு கேட்குது. பார்வையை மாத்துறாரு. இவர் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு சொன்னது பார்க்கும்போது ரெண்டு பேரை காணல. யாரை காணல? மோசைய காணல, எலியாவை காணல. இயேசு அங்க அப்பதான் பார்க்கிறார், இவர் மோசையிலும் பெரியவர், எலியாவிட பெரியவர். நான் மோசைக்கு செவி கொடுக்கிறத காட்டிலும், எலியாவுக்கு செவி கொடுக்கிறத காட்டிலும் நான் யாருக்கு செவி கொடுக்கணும்? அப்ப பார்வை இருக்கு தெரியுமா? இந்த பார்வை மகிமை வெளிப்படும் போது மாறும். நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுடைய ஒரு பார்வை இருக்கிறது, பார்வை இருக்கிறது. நம்ம மேல இருக்கிற அழைப்பு, நம்ம மேல இருக்கிற கிருபை, நம்ம மேல இருக்கிற அபிஷேகம், இதன் அடிப்படையில் நம்ம சுத்தில இருக்கிறவங்க நம்மளை பார்க்கணும் அப்படின்னா என்ன வெளிப்படணும் தெரியுமா? இயேசு பிறந்ததுக்கு பிறகு யோசேப் மரியாள் நார்மல் லைஃப் வாழ்றாங்க, அவங்களுக்கு பிள்ளைங்க பிறக்கிறாங்க. ஆனா அந்த பிள்ளைங்க இயேசுவை எப்படி பார்க்கல தெரியுமா? இந்த பேதுரு, யோவான், யாக்கோபு பார்த்த மாதிரி பார்க்கல. ஆரம்பத்தில் அவங்க சாதாரணமா எங்க வீட்டில் மூத்த அண்ணன் அப்படிதான் பார்த்தாங்க. ஏன்னா அவங்க என்ன பார்க்கல தெரியுமா? இந்த மகிமையை பார்க்கல, இந்த மகிமையை பார்க்கல. அவங்க நார்மலா பார்த்தாங்க. இப்ப மலையில ஏறினதுக்கு அப்புறம் இயேசுவை யாரோட தான் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் அப்பா பேசிட்டார் சத்தம். அப்ப இங்கே சொல்லுகிற செய்தி என்னன்னா, நம்மை குறித்த பார்வையை ஆண்டவர் மாற்றுவார். நம்மை குறித்த பார்வை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை குறித்து இன்னைக்கு உங்களை சுத்தி இருக்கிறவங்க எப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க? நீங்க பார்வையை மாத்துறதுக்கு நீங்க ட்ரை பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. அவங்க அவங்க என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க, நாளையில நான் ஃபுல் மேக்கப் அடிச்சு பெயிண்ட் அடிச்சு ஒரு பாக்கெட் பெயிண்டே வாங்கிட்டு போய், அப்படி கிடையாது. என்னை குறித்த பார்வையை என் அப்பா மாற்றுவா. பவுல் கையில பாம்பு கடிச்சதும் இவன் தான் காரணம்னு பார்த்தாங்க. பார்வையை கர்த்தர் மாத்தினார். கொஞ்ச நேரத்தில் எவனால நமக்கு கஷ்டம் நினைச்சாங்களோ அவனை பார்த்து அவனால தான் நமக்கு காக்கப்படுகிறோம் என்று சொல்ற அளவுக்கு
கர்த்தர் பார்வையை மாத்துறார். ஆமென். மகிமை நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற உறவை வெளிப்படுத்துகிறது. ஐந்தாவது, மகிமை வெளிப்படும் போது எதிர்கால திட்டங்களும் வெளிப்படுத்தப்படும். லூக்கா 9:31 அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆமென். மகிமை வெளிப்பட்டது. திட்டங்கள். ஆமென். பி மைனர். ஃபாதர் ஒரு அழகான பாட்டு எழுதியிருக்கிறான்ல, திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா, திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. கைகளை உயர்த்தி, எஜமானனே என்றாஜனே, எஜமானனே என்றாஜனே, எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை, எஜமானன் நீர் இருக்க உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க. திட்டங்கள் அந்த உயர்ந்த மலையில ஆமென் திட்டங்களை வெளிப்படுத்துகிறார். ஒரு கேள்வியோட இந்த செய்தியை முடித்து ஒரு 5 minutes ஜெபம் பண்ணிட்டு போறோம். இயேசு திட்டங்கள் வெளிப்படுத்தப்பட்ட பிறகு லூக்கா 9:53 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாயிருந்தார். ஆண்டவரே, உங்க திட்டத்தை எனக்கு தெரியப்படுத்துவீங்களா அப்படின்னு கேட்ட ஆண்டவர் கேட்கிறார், நீ அந்த சிலுவையை நோக்கி பயணிக்க ரெடினா நான் என் திட்டத்தை வெளிப்படுத்த ரெடி. அந்த சிலுவையை நோக்கி பயணிக்க நீ ரெடியா? நான் என் திட்டத்தை வெளிப்படுத்த ரெடி. நம்மை குறித்து அநேக மறைவான திட்டங்கள் அவர் மனதில் இருக்கிறது. அது 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 ரொம்ப பிரஷியஸ் ஆனது. அந்த பாதை சிலுவையாய் தான் தோன்றும், ஆனால் முடிவு இருக்கு தெரியுமா? முடிவு இருக்கு தெரியுமா? இயேசு அதை எப்படி எதிர்கொண்டார் தெரியுமா? அதை எப்படி சகித்தார் தெரியுமா? எபிரேயர் 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அப்போ தேவ திட்டம் முடிவில் எப்படி தெரியுமா இருக்கும்? ஜாய், சந்தோஷம். அதை நோக்கி, அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு நீ அழுறேன்னா நாளைக்கு நீ சந்தோஷப்பட போற. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு. அப்போ அப்போ அந்த 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 உயர்ந்த அனுபவத்தை நோக்கி போகிறவன் மனசுல எதை செட் பண்ணிடுவான் தெரியுமா? ஜாய். என் முடிவு எப்படி இருக்க போகுது தெரியுமா? சந்தோஷமா. இப்படிப்பட்டவங்க அடுத்த தலைமுறைக்கும் தங்க கூட இருக்கிறவங்களுக்கும் நம்பிக்கையை விதைச்சிட்டே இருப்பாங்க. கவலைப்படாத, எல்லாமே மாறும், எல்லாம் மாறும், எல்லாமே நடக்கும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பிக்கையை விதைச்சிட்டே இருப்பாங்க. 40 வருஷமா வனாந்தரத்தில் நடக்கிற ஜனங்களை பார்த்து மோசே சொல்லுவார்ல, கவலைப்படாத, நீ கட்டாத வீட்டில் நடாத தோட்டத்தில் எங்கேயாச்சும் பேசிட்டு இருக்கிறார் தெரியுமா? வனாந்தரத்தில் ஒருத்தன் கண் திறக்கப்பட்டான், அவன் தான் பிழையாம். அவன் சொல்றான், யாக்கோபை உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு. அவனே டென்ட் அடிச்சு டயர்ட்ல இருக்கான். வாசஸ்தலங்கள் அழகா இருக்கிறான், அது பரவி பாய்கிற, அவன் தண்ணி இல்லைன்னு முறுமுறுத்துட்டு இருக்கிறான். பரவி பாய்கிற சந்தன மரம். சில நேரத்தில் வாக்குத்தத்தத்தை கேட்டா, ஆண்டவர் உங்களுக்கு என்ன பார்த்தா காமெடியா இருக்கு ஆண்டவரே அப்படின்னு கேட்க தோணும். ஆனா அவருடைய வார்த்தையில ஒண்ணு கூட தரையில விழாது. ஆனா அதை நோக்கி நமக்கு நியமித்த பாதை எப்படி தோணும் தெரியுமா? சிலுவை.
அப்படி டிராவல். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமா இருந்ததுனால அவருடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா, திட்டம் வெளிப்படுத்தப்பட்ட பிறகு ஃபோக்கஸ் ஃபுல்லா எருசலேம். போயிட்டே இருக்கிறார். அவர் பாடுகளை பார்த்து எல்லாரும் அழுதுட்டு இருக்கும் போது அவருடைய உள்ளம் தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கும் சந்தோஷத்தின் பொருட்டு அப்படியே சிலுவையை சகித்து அப்படியே போயிட்டு இருக்கும்போது வேணும் சவுண்டு கேட்கு. ஏய், எனக்காக அழாத, உங்களுக்காக. எதுக்கு அழணும் ஆண்டவரே? இந்த ட்ராக்ல வரணும்னு அழு. இந்த ட்ராக் வேண்டான்னு அழாத, இந்த ட்ராக்ல வரணும்னு அழு. என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை விட இப்படி இவர் இந்த பாதையில போறார், இப்படி அழாத. உன் பிள்ளை இந்த பாதையில இல்லையே நழு. தமக்கு முன் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் மேல் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். வெளிப்படுத்தப்படும் மலையிலே வெளிப்படுத்தப்பட்ட மகிமை. ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? உங்களுக்கு எப்படி வசதியோ, நிக்கணும்னா நிக்கலாம், உட்காந்துனா உட்காந்து, முழங்கால் போட்டுனா முழங்கால் போட்டு. ரொம்ப நேரம் உட்காந்துட்டீங்க, ஒரு 5 மினிட்ஸ், ஓகே? அப்படியே நீங்க உங்க பர்சனலா நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. ஒரு 5 மினிட்ஸ். ஆமென், ஆமென். ஜீசஸ். ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணணும். ஆமென். நீங்க பாடணும்னு கூட இல்லைங்க, நீங்க அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஒரு செய்தி கேட்டோம் போனோன்னு இல்லை, இங்க இருந்து நீங்க போகும்போது அந்த திட்டத்தை நோக்கின பயணமா இருக்கட்டும், அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற பயணமா இருக்கட்டும். ஆண்டவரே, அந்த மேட்டிலிருந்து மேடைக்கு, மேடையிலிருந்து மேல் வீட்டுக்கு இந்த அனுபவம் எனக்கு வேணும், எனக்கு வேணும். என்னால சர்ச்சில் வந்தா ஜெபம் பண்ண முடியுது, ஒரு சில குழுவோடு சேர்ந்தா ஜெபம் பண்ண முடியுது, யூடியூப்ல ஜெபத்தை போட்டு ஜெபம் பண்ண முடியுது. ஆனா தனியா உங்க கூட என்னால முடியலையேப்பா. எனக்கு அது வேணும், எனக்கு அது வேணும். என்னால சர்ச்சில் வந்தா ஜெபம் பண்ண முடியுது, யூடியூப்ல ஜெபத்தை போட்டு ஜெபம் பண்ண முடியுது. நான் ஜெபம் பண்ணணும்னா ஏதாவது பாட்டு ஓடணும், இப்படி ஏதோ ஒரு சப்போர்ட் எனக்கு தேவை இருக்கு. ஆனா அதை தாண்டி அந்த மேல் வீட்டில் அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். என் ஜெபம் பிறர் பார்வைக்கு அப்படி மாறட்டும். எங்க உங்க மகா அவ பேசிட்டு இருக்கிற ஆண்டவர்கிட்ட, அவர் பேசிட்டு இருக்கிறார். எனக்கு இந்த ஜெப அனுபவம் வேணும்பா ஆண்டவர். நான் கழுதையை காணலன்னு கவலையில தான் வந்தேன், நீங்க நான் அதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. இவ்வளோ பெரிய மேன்மையை எனக்கு வச்சிருக்கும் போது மலையில நிற்க வேண்டிய நான் இன்னும் தரையிலேயே தவிழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்பா, என்னை ஆட்கொள்ளும், என்னை ஆட்கொள்ளும், என்னை ஆட்கொள்ளும். ஒரு புதிய அனுபவம். ஆமே, நீங்க உண்மையா ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க போய் ஜெப அறையில் அமரும் போது இந்த டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் கர்த்தர் காண வைப்பா. இந்த புதிய அனுபவம் உங்க முகம் அதை காட்டும், உங்க வார்த்தைகள் அதை காட்டும், உங்க சுபாவங்கள் அதை காட்டும். உங்க கூட இருக்கிறவர்களுடைய ஆவிக்குரிய தூக்கம் கலையும், ஆவிக்குரிய மந்த நிலை முடிவுக்கு வரும். உடாரபா கரபா சந்தரபல பரபலபா கரபா ரிப்ரோ பமமா சேகரே
இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெப ஜீவியோ ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் மறுரூபமான போது தூங்கிக் கொண்டிருந்த உம்முடையவர்கள் எழுந்தது போல என்னுடைய ஜெப ஜீவியோ என் குடும்பத்துக்குள்ள ஒரு தாக்கத்தை கொடுக்கட்டும். ஓ ரபாகா பாபா மா ஷேகா பாபா. ஜெபிக்காத உங்க கணவர் எல்லாம் ஜெபிக்க போறா, உங்க மனைவி ஜெபிக்க போறாங்க, உங்க பிள்ளைங்க ஜெபத்துல வந்து உட்கார போறாங்க. இது நல்லதுன்னு சொல்ல போறாங்க, இது நல்லதுன்னு சொல்ல போறாங்க, இங்கே இருப்பது நல்லதுன்னு சொல்ல போறாங்க. இயேசுவின் நாமத்திலே அதற்கு தடையா இருக்கிற கட்டுகள் இதோ உடைகிறது. ஜெபிக்கணும். அந்த மேடையிலிருந்து, அந்த மேட்டிலிருந்து மேடைக்கு இழுத்துட்டு போறார், இழுத்துட்டு போறார். ஓ, மேடையிலிருந்து மேல் வீட்டுக்கு, மேல் வீட்டுல போகாம திட்டத்துக்குள்ள போக முடியாது. மேல் வீட்டுக்குள்ள போகாம திட்டத்துக்குள்ள போக முடியாது. நீ தரையிலிருந்தே திட்டத்துக்குள்ள போக பார்க்கிற சில உள்ளங்களோடு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறா. நீ தேவ திட்டத்தை அறிந்து தரையிலிருந்து ஓட பார்க்கிற, நீ முதல்ல மேல் வீட்டுக்கு வா, என் கூட தனியா வந்து உட்காரு. Jesus, 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 Jesus. Uraba mama mama mama, shere mama mama mala raba baba baba. Maruruba makidu, magimayin megame. Maruruba makidu, magimayin megame. Mugangal maaranume, holy and adikaya gunamagattu. Mugangal மறுரூபமாக்கிடும், மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. முகங்கள் ஆண்டவரே, அப்பா அப்பா, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் அந்த மகிமை வெளிப்பட்ட எல்லாம் நடக்கும், நடக்கும். நான் நினைக்கிறது நடக்கும், நீங்க நினைக்கிறது நடக்கும்பா. வந்தால் போதும்பா. கேளுங்க, வானம் திறக்கட்டும், வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். தெய்வம் என்ன சொல்லணும்? நேச மகன் என்று நித்தம். மேகமே மேகமே வந்தால் போதும்பா, எல்லாமே நடக்கும். மகிமை வெளிப்படும் போது உன்னை குறித்த மற்றவர்கள் பார்வை மாறும். மாறு சகோதரி, மாறு சகோதரா. ஹல்லேலூயா. உன் கவலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். வாழ்க்கை பயணத்திலே உன்னை குறித்த தேவ திட்டம் வெளிப்படுத்தப்படும். எதிர்கால திட்டங்கள் வெளிப்படுத்தப்படும். ஆமே. நடக்கும் பாதைதானை நாள்தோறும் காட்டுமே. நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுமே. மேகமே வந்தால் போதுமே, நீங்க வந்தா போதுப்பா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு அவருடைய
கிருபைகளுக்காக, அன்புக்காக, உண்மைக்காக. ஆமென், ஆமென், ஆமென். தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். உங்க கிருபை எவ்வளவு பெரியது. உங்க இருதயத்தை இன்னைக்கு எங்களுக்கு வெளிப்படுத்தினீங்க. எங்களை அந்த உயர்ந்த அனுபவத்துக்குள்ள கொண்டு போக விரும்புறீங்க. மகிமை மேல மகிமை. எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போங்க. மேட்டிலிருந்து மேடைக்கு, மேடையிலிருந்து மேல் வீட்டுக்கு அர்ப்பணிக்கிறோம். எங்க ஜெப சேவிய மறுரூபமாகட்டும். ஓ, அடிக்காயங்கள் குணமாகட்டும். முகம் மலருவதை, பிரகாசிப்பதை எல்லாரும் காணட்டும். ஆசீர்வதியும். தேவ சமாதான கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.